வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நமஸ்காரம் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருஜி ஆப்ஷன் ட்ரைடர் சேனல்லேருந்து. நான் வந்து ஒரு ஆப்ஷன் பையர். இப்போ நம்ம டெலகிராம் சேனலில் கொஞ்சம் நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் லெவல் காலையில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது, என்ன இது பாக்ஸு புதுசாக சொல்கிறாரு, புதுசாக இருக்குது அப்படிங்கிறது. இது புதுசாக எதுவுமே கிடையாது. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நான் வந்து ஒரு ஆப்ஷன் பையர் ஆனதுனால என்னோடய குறிக்கோள் என்னென்னா, என்னோடய எதிராளி யார் அப்படிங்கிறது, என்னோடய ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிறத பார்ப்பேன். இப்போ என்னோடய ஆப்போனண்ட் யார்? ஆப்ஷன் செல்லர், அப்படி தானே? ஸோ ஆப்ஷன் செல்லர் முன்னாடியே நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் எந்த ரேஞ்சில் அவங்க விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத. நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் அந்த ரேஞ்சை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து 550 பாயிண்டோட ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து காலையிலேயே டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் இல்லாட்டி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டியது, எங்கே வேணும் அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ நம்ம சொல்கிற அந்த ரேஞ்ச் எங்கே வேணும் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் தான் முக்கியம். அது வந்து இன்சைடு தான் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. கேப் அப் ஓப்பனோ கேப் டவுனோ அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 15 மினிட்டோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து 5 நிமிஷமோ அரை மணி நேரமோ எவ்வளோ டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் பார்த்துக்குங்க. எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த லோவிலேருந்து 550 பாயிண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி 9:15 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லோவிலேருந்து 550 45,454லேருந்து 550 பாயிண்ட் ஆட் பண்ணேன்னா எனக்கு 46,020 வருது. ஸோ அங்கே கரெக்டாக ரிஜெக்ஷன் எடுக்கிறது எனக்கு கிளியராகவே தெரிஞ்சது. மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் ஆர்டர் ஃப்ளோலையும் தெரிஞ்சது. ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் நல்ல பாயிண்ட்ஸு கீழே ஒரு பிஇக்கு புக் பண்ண முடிஞ்சது. ஸோ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் 4-5 நல்ல க்ரீன் வந்தாச்சு, இனியும் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி மேலே போகும், இன்றைக்கி ஒரு 1000 பாயிண்ட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து சி எடுப்பாங்க. இது அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ரிவர்சல் ஆகிறது ஆப்ஷன் செல்லர்ஸ் அங்கே இருக்காங்க. இந்த 550 ரேஞ்சில் தான் அவங்க விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது நாங்கள் முன்கூட்டியே நம்ம வந்து டெலகிராம் சேனலில் போடுறோம். அண்ட் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, டெலகிராம் சேனலில் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கும் சொல்லி, இந்த ஸ்ட்ரைக்கு இந்த ப்ரைஸில் எஸ்எல் வச்சா இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதையும் டெலகிராம் சேனலில் போட்டிருந்தோம். எல்லாமே ஃப்ரீ தான், எதுவுமே பெய்டு கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் தான் நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க. இதில் நீங்கள் ட்ரைட் பண்ண போகிறீங்க. வரும் நாள்களில் எப்படி பாக்ஸ் பேட்டர்ன் அமையுது, அதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், வந்தனம். நன்றி, வணக்கம்.